நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய. இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. இன்று 7/10/2012 ஞாயிற்றுக்கிழமை முதல் 13/10/2012 சனிக்கிழமை முடிய உள்ள வார ராசி பலன்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பகிர்ந்துப்போம். இந்த வாரத்தில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? வெளிநாடு பிரயாணம் எப்படி இருக்கும், என்னென்ன கிரகங்கள் யாருக்கு என்ன நன்மைகளை செய்யும். சில பேர் வெளிநாடு போகணும்பா, ஆனால் கிரகம் நமக்கு பலமாக இருக்கணுமே. கிரகம் பலம் இல்லைன்னா சில பேர் ஆர்வ கோளாறில் வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்துடுறவா இருக்காளே. அதுக்கு ஜாதக ரீதியாக எந்த கிரகம் வலிமை பெற வேண்டும், வலிமை இருந்தால் மட்டுமே வெளிநாட்டில் நம்ம ஆதிக்கம் பண்ண முடியுமே தவிர நம்ம வலிமை இல்லைன்னா போனோமா வந்தோமான்னு தான் இருக்க முடியும். அப்போது செவ்வாயுடைய பலம் நன்னா இருக்கணும். லக்னத்திலேருந்து பார்த்தாக்கா சுகஸ்தானம் நன்னா இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும். குரு சம்பந்தத்தோடு சேர்ந்து இருக்கணும். அதே நேரத்தில் சனி செவ்வாய் பார்வை இருக்கக்கூடாது. சனி ராகு சேர்ந்துருக்கக்கூடாது. இவாளெலாம் வெளிநாடு போன மாத்திரத்தில் திரும்பி வந்துடுவா, பலன் இருக்காது, வாங்கின கடன் அடைக்க முடியாது. சில பேர் வெளிநாடு போவா, கடன் வாங்கி டிக்கெட் எடுத்துகிட்டு போவா, ஆனால் அங்கேருந்து பார்த்தாக திரும்பி வந்துடுவா, கடன் அடைக்க முடியாமல் தவிச்சுன்னு இருப்பா. இப்படிலாம் சில பேருடைய ஜாதக வலிமை விசேஷம் இருக்கிறது. ஆகையினால் ஜாதகத்தில் விசேஷம் இருந்து வலிமை இருந்தால்தான் நம்ம வெளிநாடு பிரயாணம் போகணும். சுற்றி பார்க்குறதுக்கு போயிட்டு வரலாம், கவலைப்படாதீங்க. சரி, இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, வாரம் துவக்கமே நன்னா இருக்குது. காரணம் என்னென்னா, சப்தமி திதியில் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். வாரத்தில் பார்த்தாக்கா இன்றைக்கி ஞாயிறு, நாளைக்கு திங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்கும். கொஞ்சம் செவ்வாய் புதன் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். மற்ற 3 நாளும் ரொம்ப நன்னா இருக்கும். 5 நாளும் நமக்கு விசேஷம்தான். எதிர்பாராத நன்மைகள் கிடைச்சிரும். குறிப்பாக பெண்களுக்கு விசேஷமான வாரம் இது. உடல் உபாதைகள்லாம் தீர்ந்து போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, சேமகீர்த்தி யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. ரொம்ப அற்புதமான யோகம் இது. சேமகீர்த்தி யோகங்கிறது எதிர்பாராத நன்மைகளை நமக்கு உண்டு பண்ணக்கூடிய வாரம் இது. உடல் உபாதைகள் சிறப்பு பார்த்தா உள்ளங்கால் அப்படி தாங்கி தாங்கி நடப்பான். இந்த வலியே என்ன பண்ணும், ராத்திரில் தூக்கத்தை கெடுத்துப்படும். இந்த கால் உபாதைகள், இந்த வயிறு உபாதைகள், இது ரெண்டுமே குறிப்பாக பெண்களுக்கு தீரும். சில குழந்தைகள்லாம் பார்த்தாக்கா அந்த ஜலதோஷம் பிடிச்சுட்டே இருக்கும். அப்படியே அவளுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் கிடைக்கும் இந்த வாரம். குறிப்பாக ஆஃபீஸில் உத்தியோகம் பண்ணுறவாளுக்கெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்க வலிமை நன்னா இருக்கிறதுனால அவளும் நன்னா சௌக்கியமாக இருப்பாள். இந்த வாரம் பிற்பகுதியில் மட்டும் 2 நாள் கொஞ்சம் சிறு தடங்கல்கள் இருக்கும். அதையும் நம்ம பொருட்படுத்த வேண்டாம். எல்லாமே பகவான் பார்த்துப்பா, கவலைப்படாதீங்க. 100%க்கு 90% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ரிஷபராசி அன்பர்களே, சத்வத யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கடினமாக இருக்கும். நாளை திங்கக்கிழமை, மற்ற நாள் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கடினமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. மற்ற 4 நாளும் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். ஏன்னா வாரத்தில் கொஞ்சம் துவக்கமே கொஞ்சம் அப்படியே சங்கடமாக இருக்கேன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. காரணம் என்னென்ன, சப்தமி திதியில் வாரம் துவங்கியிருக்கிறது, மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. யோகமும் இருக்குது. ஆனால் அந்த யோகம் நமக்கு பலனா இல்லை. நம்மளுடைய இந்த வாரத்துடைய சம்பாத்தியம் நமக்கு உபயோகமா, அதில் பாதி கூட நம்ம அனுபவிக்க முடியாது. மீதி மற்றவாளுக்கு நம்ம கொடுத்து தான் உதவணும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வாரம் கொண்டு போய்விடும். எல்லாத்துலேயும் நம்ம நிதானமாகவும் கவனமாகவும் இருந்து நம்ம காரியத்தை சித்தி பண்ணணும். கவலையப்படாதீங்க. புதனுடைய அம்சத்தில் யோகம் துவங்கி இருக்கிறதுனால புதனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியும் நன்னா இருக்கிறதுனால குறிப்பாக பெண்களுக்கு மன வலிமை கிடைக்கும். கொஞ்சம் வாரத்தில் பிற்பகுதியில் பார்த்தா உணவு வகைகளில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். அது ஒன்று தானே தவிர பாக்கி எல்லாமே உங்களுக்கு சௌக்கியமாக இருக்குது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 75% நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4. ஓம் நமோ நாராயணாய். மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நல்லா இருக்குது. பூர யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் இது. அதே நேரத்தில் புதனும் வியாழனும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சாப்பாடு விஷயத்தில் கூட பக்கத்திலே ஜலத்தை வச்சுட்டு சாப்பிடணும். திடீர்னு தொண்டை அப்படியே விற்கும். வேகமாக அள்ளி சாப்பிடக்கூடாது. நல்லா மென்று சாப்பிட்டு பழகணும். யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப நிதானமாக பேசணும். ஆஃபீஸில் போய் யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப நிதானமாக பேசணும். மேலதிகாரிகள்கிட்ட நம்ம பேசுகிறச்ச அவள் என்ன சொல்கிறாளோ அதை காதில் வாங்கிட்டு நம்ம பேசணுமே தவிர படபடன்னு நம்ம பேசிடக்கூடாது. கோபந்தான் முதல் இறுதி. கோபத்தினால தான் நமக்கு எல்லாமே கெட்டு போயிடும்.
கவலைப்படாதீங்க. குறிப்பாக பார்த்தாக்கா மற்றவாள்கிட்ட நம்ம பேசுகிறச்ச நிதானித்து பேசணும். கோவப்பட்டு நம்மளால் சாதிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. காரணம் வந்து சந்திரனுடைய சுழற்சி கொஞ்சம், அதாவது நமக்கு வந்து திக் பலத்தில் வேணும். சந்திரனுடைய சுழற்சி திக் பலம் இருக்கணும். சூரியனுடைய சுழற்சி வந்து நமக்கு அதிதி பலத்தில் இருந்தால்தான் வாரம் நன்னா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மத்தியமமாக இருக்கிறதுனால எதிர்பாராத பதட்டங்கள் நமக்கு வந்து சேரும். மற்றவாளுடைய அந்த சங்கடமான பேச்சு நமக்கு மனசெல்லாம் அப்படியே பதட்டமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நாம் ஜெயிச்சிடலாம். பகவானை நினச்சுண்டு பிரார்த்திச்சுங்கோ. எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் இது. கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்கள் அமைதியாகவும் மௌனமாகவும் இருக்கணும். கவலைப்படாதீங்கோ. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 70% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நல்லா இருக்குது. அதிபூதன யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. சப்தமி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறது. மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. கவலைப்படாதீங்கோ. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வியாழன் வெள்ளி சிறு சங்கடம், சனிக்கிழமை ரொம்ப அமோகமாக இருக்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதியை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. எல்லாமே பகவான் பார்த்துப்பார். இறைவன் இன்றி ஒரு அணுவும் அசையறதில்லை. நாம் பேசுகிறோம்னா கூட பகவான் பேச வைக்கிறார், நாம் பேசுகிறோம். ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம்னா கூட பகவான் செய்ய வைக்கிறார், நாம் செய்கிறோம். அதே நேரத்தில் கடகராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு சிறு சிறு சங்கடங்கள் பெண்களுக்கு குறிப்பாக இருக்கும். பலகீனமாக இருப்பா. கவலைப்படாதீங்கோ. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. எதிர்பாராத நன்மை செவ்வாயுடைய ஆதிக்கத்தினால வீடு வாகனங்கள்லாம் நமக்கு வந்து சேரும். சனி பகவான் நன்னா இருக்கா. 100%க்கு 65% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய். சிம்மராசி அன்பர்களே, ரூப நந்தன யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. சப்தமி திதியில் துவங்கியிருக்கிறது. மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் துவங்கியிருக்கிறது. எல்லாமே சரி. ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வியாழக்கிழமை கவனமாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை கவனமாக இருக்கணும். மற்ற நாள் எல்லாமே உங்களுக்கு சௌக்கியத்தை தரக்கூடிய நாள். கவலைப்பட வேண்டாம். எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். அந்த பார்த்தாக்கா சூரியனுடைய சுழற்சி நமக்கு வந்து சற்று பாதகமாக இருக்கிறதுனால சிம்மராசியில் பார்த்தாக்கா சில பேர் எப்போவுமே கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டே இருப்பான். அந்த பதட்டத்தெல்லாம் இந்த வாரம் நம்ம விட்டுடணும். கோபத்தெல்லாம் விட்டுடணும். பயத்தெல்லாம் விட்டுடணும். எப்போ பார்த்தாலும் அப்படியே புன்சிரிப்போடு சிரிச்சுட்டே இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு வீடு மனைகள்லாம் வாங்கக்கூடிய வாரம் இது. வண்டி வாகன யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாரம் இது. குழந்தைகள்லாம் நல்லா சட்டுன்னு எழுந்திரிச்சு படிப்பா. கவலைப்பட வேண்டாம். நம்ம குழந்தையா நமக்கு சந்தேகமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளெல்லாம் படிப்புலாம் ஆகா இவ்வளோ பிரமாதமாக படிக்கிறானே, காத்தால அம்மா அப்பா எழுப்பி விடுறதுக்கு முன்னாடி குழந்தை எழுந்திரிச்சுட்டாலே அப்படின்னு நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும். கவலையப்படாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 65% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய். கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் பரசுர யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நன்னா இருக்கிறது. காரணம் என்னென்னா சப்தமி திதியில் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் துவங்கியிருக்கு இல்லையா. செவ்வாய் புதனும் ஜாதகத்தில் சேர்ந்துருந்தாலே மனசு அவளுக்கு தெளிவு இருக்காதும்பா. கவலைப்படாதீங்கோ. எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் இது. குறிப்பாக பெண்கள் வெளியிலலாம் போயிட்டு வர்றச்சு ரொம்ப கவனமாக போகணும். இந்த மழை காலத்தில் நடக்கிறவா சில இடங்கள்லாம் மழை கொட்டுறது, மழை பெய்கிறது. காலை வேகமாக வச்சா அப்படி வலிக்கிட்டு சர்ன்னு போயிடுவோம். அப்படி நிதானமாக காலை அப்படி மெதுவாக வச்சு நடக்கணும். காரணம் வந்து ஒவ்வொரு செயல்லையும் இந்த வாரம் நமக்கு நிதானம் வேண்டும். காரணம் சூரியனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியும் சற்று பின்னடைவு. ராகு பலமும் நன்னா இல்லை. கேட்ட இடத்துல ஒரு கேட்டு போகிறோம், ஒரு உதவி கிடைக்குமேனு. அவள் கொடுக்கலேன்னு சொல்லிட்டு நம்ம சங்கடப்படக்கூடாது. அவளுக்காக பிரார்த்தனை பண்ணு, இருந்தால் தருவா, சரி இல்லை போல் இருக்கு அப்படின்னு நாமளே சமாதானம் பண்ணிட்டு நம்ம ஆற்றுக்கு வந்து சேரணும். இதெல்லாம் இந்த வாரம் நடக்கும். கவலைப்படாதீங்கோ. 100%க்கு 55% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய. துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் வந்து சுப கதிரி யோகத்தில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது. நன்னா இருக்குது. கவலைப்பட வேண்டாம். புதன்கிழமை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கோ. புதன்கிழமையில் பார்த்தாக்கா சந்திரனுடைய சுழற்சி கொஞ்சம் நன்னா இல்லை. குறிப்பாக பெண்கள் வந்து யார்கிட்ட பேசினாலும் டக்குன்னு பேசுகிறச்சு அவள் ஒன்று நினச்சிட்டு சட்டுன்னு சின்ன விஷயத்துக்கு பெரிய சண்டை வந்துடும். அது அக்கம் பக்கத்தில் உள்ள அவளால் நம்ம எதிரியாக நினைக்கக்கூடாது. எழுத்தாத்தில் ஒருத்தர் இருந்தால் கூட அவளோட நம்ம இணக்கமாக இருக்கணும். எப்போவுமே மற்றவாளை புரிஞ்சுண்டு பேசணும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைகள்கிட்ட ரொம்ப அன்பாக
கனிவோடு நடந்துக்கணும். குழந்தைகள்லாம் வண்டி வாகனங்களில் போகிறச்சே பார்த்து போயிட்டு மெல்லமாக போயிட்டு வாப்பான்னு அறிவுரையோடு அனுப்பணும். இந்த பைக்கில் போகிறவாள்லாம் வேகமாக போகக்கூடாது, நிதானமாக போங்கோ, பகவான் உங்களுடைய காரியத்தை செய்துருவா. வேகமாக ஓட்டிட்டு ஒரு கையில் மொபைலை பிடிச்சுட்டே போக வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மொபைல் அவசியம்தான், அதே நேரத்தில் ஓரமாக நிறுத்திட்டு பேசுங்கோ, எல்லாமே சௌக்கியமாக இருக்கும். சில பேர் பார்த்தாக்கா நம்மளாம் நேராகவே அதை பார்த்துருக்கோம், ஒரு கையில் சிகரெட்டை வச்சுப்பா, இன்னொரு கையில் மொபைலை வச்சுப்பா, காரை ஓட்டிக்கிட்டே போவா. அதுவும் கூடாது, அதுவும் அபத்தம். காரணம் என்னென்னா, எதை எப்போ செய்யணுமோ அது எல்லாமே பகவானுடைய நிலைகளில் தான் நடக்கிறது. நம்ம மனசில் நிதானம் வேணும். மற்றவா நம்மளை பார்த்து பெருமை பண்ணுமேன்னு நம்ம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, அது நமக்கு ஆபத்தில் கொண்டு வந்து விட்டுரும். வெளிநாடு பிரயாணங்கள் வந்து சேரும். குழந்தைகள்லாம் நல்லா சௌக்கியமாக இருப்பா. 100%க்கு 85% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 8. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. கதாத்ம யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. சப்தமி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறது. மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத வாய்ப்புகள், எதிர்பாராத செல்வங்கள்லாம் வீடு வந்து சேரும். குறிப்பாக பெண்களுக்கு சந்திரனுடைய சுழற்சினால் மனோதைரியம், எப்போவுமே நல்ல தெளிவாக கடன்னு பேசுவோம், அந்த அளவுக்கு மனோதைரியம், தன்னை அறியாமல் ஒரு தைரியம் வந்துடும். தைரியம் வரலாம், கவலைப்பட வேண்டாம், அதுக்காக சண்டை போடக்கூடாது. ஆத்துக்கார்கிட்ட தைரியத்தோடு போராடப்படாது. போராட்டமே வாழ்க்கையில் பின்னடைவை கொடுக்குமே தவிர முன்னேற முடியாது. குழந்தைகள்கிட்டலாம் அன்பாக இருக்கணும். எப்போவுமே முகம் தெளிர்ச்சியாக வச்சுட்டு குழந்தைகள்கிட்ட பேசணும். கடுன்னு பொரிச்ச கடுகு மாதிரி துள்ளி குதிக்கப்படாது. குழந்தைகள்கிட்டலாம் எதுவாக இருந்தாலும் நிதானமாக பேசணும். அப்போ தான் அந்த குழந்தைகளும் வளர்ச்சியில், வாலிபத்தில், வயோதிகத்தில் அவளுக்கு பக்குவம் கிடைக்கும். இல்லைன்னா அந்த குழந்தைகளும் நம்மளை மாதிரி அம்மா மாதிரி அப்பா மாதிரி அந்த சிடுமூஞ்சியாக போயிடுத்துனா என்ன பண்ணுறது? எல்லாரும் சிடுமூஞ்சியாக இருக்கிறது இல்லை, சில பேர் இருக்கா இல்லையா? ஆகையினால் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுனால கோபம் வரத்தான் செய்யும், நாம் தான் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கோ. எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக பேசுங்கோ. வண்டி வாகனங்களில் கவனமாக போங்கோ. பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ணுறவா படிக்கட்டில் பார்த்து ஏறுங்கோ. பஸ்ஸு நின்னோன்னு ஏறுங்கோ, பஸ்ஸு நின்னோன்னு இறங்கோ. ரயிலில் பிரயாணம் பண்ணுறவாலாம் முண்டி அடிச்சுக்கிட்டு ஏற வேண்டாம். பொருள்கள்லாம் கவனமாக பார்த்துங்க. சில பேர்லாம் பார்த்துருங்க, எல்லாம் பறி கொடுத்துட்டு வந்து நிற்பான். ஒன்று நடந்ததுக்கு பிறகு நாம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம் புத்திசாலித்தனமாக இருக்கணும். காரணம் சூரியனுடைய சுழற்சி சற்று தடுமாற்றமாக இருக்கிறதுனால எதுலேயுமே நமக்கு நிதானம் வேணும். கவலைப்பட வேண்டாம், சுப செய்திகள்லாம் வீடு வந்து சேரும். குழந்தைகள்லாம் நன்னா குதூகலமாக இருப்பா. வெளியூர் பிரயாணங்கள்லாம் கிடைக்கும். விருந்து உபச்சாரங்கள்லாம் நன்னா இருக்கும். 100%க்கு 90% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய். தனுசு ராசி அன்பர்களே, ரூப வஞ்சன யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். சப்தமி திதியில் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறதுனால குருவுடைய ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எப்போவுமே ஒரு அதீதியான புத்திசாலி. சில பேர் பார்த்தாக்கா கொஞ்சம் புத்தி மந்தமாக இருப்பான். அவளுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இது. குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் வரன் தன்னால் தேடி வரும். மூல நட்சத்திரம்னா பயந்து ஓடுவான். மாமனார் மாமியாருக்கு எதுவும் ஆயிடுமோ, இந்த பொண்ணை எடுத்தால் அவள் மேலே போய் சேர்ந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும். பயப்பட வேண்டாம், எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். அவளுக்கு நேரம் வந்தால் அவள் போய் சேர்ந்துடுறா வைகுண்டத்துக்கு. இதனால் இந்த பொண்ணு காரணம் இல்லை, அந்த மாப்பிள்ளை காரணம் இல்லை, எல்லாமே அவள் விதி கர்மா படி தான் நடக்கிறது. இந்த வாரம் சுப செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய வாரம் இது. கவலைப்பட வேண்டாம். செவ்வாயுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்கிறதுனால வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தவாலாம் வீடை கிரயம் பண்ணிவிடுங்கோ. வண்டி வாகனங்கள்லாம் புதுசாக வாங்கலாம். பழைய வண்டி வச்சுருக்கிறவாலாம் தள்ளிட்டு போக வேண்டியில்லை, புது கார் வாங்கிடலாம். நல்லா காரை டிரைவரை வச்சு ஓட்டுங்கோ, அல்லது நல்லா காரை நல்லா கற்றுண்டு ஓட்டுங்க. சில பேர் பார்த்தா புதுசாக டிரைவிங் பண்ணுறவாலாம் டிவைடரில் கொண்டு விட்டுருவான். இதெல்லாம் இருக்கும். அந்த மனசை எப்போவுமே பதட்டம் இல்லாமல் வச்சுக்கணும். நிதானமாக ஒரு காரியத்தை தெரியலனா கூட நிதானமாக நம்ம செய்கிறச்ச அந்த காரியம் நமக்கு சித்தி ஆகிடும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 9 கிரகங்களில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக குருவுடைய ஆதிக்க பலம் ரொம்ப நன்னா இருக்கிறது. சந்திரனுடைய சுழற்சி நமக்கு நன்னா இருக்கிறது. கவலையே படாதீங்கோ. 100%க்கு 90% நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. ஓம் நமோ நாராயணாய். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்குது. கர விஷால யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. சப்தமி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறது. மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் நீங்கள் எதுலேயுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சுப செய்திகள்லாம் வீடு தேடி வரும். காரணம் என்ன அப்படின்னா, குருவுடைய பலமும் செவ்வாயுடைய ஆதிக்கமும் சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால
வண்டி வாகன யோகம் மட்டுமல்லாது சுப செய்தி வரன்லாம் வீடு தேடி வரும். எதிர்பாராத நன்மைகள். இப்போ வந்து உத்தியோகம் பார்க்குறவாளுக்கு ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை அவளுக்கு கிடைக்கும். சில பேருக்கு ப்ரொமோஷன் ஆகி வெளியூர் போவா, சில பேர் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 85% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. ஓம் நமோ நாராயணாய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய. கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சுக தேக யோகத்தில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது. ஆனால் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ, எதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கோ, நிதானமாக இருங்கோ. எந்த ஒரு செயல்லையும் ஒரு கடினமாக மற்றவளை கடிந்து பேசாதீங்க. ஒருத்தர் தவறே பண்ணியிருந்தா கூட சரி சரின்னு பொறுத்துங்கோ. ஒரு தடவை நம்ம விட்டு கொடுக்கலாம், 2 தடவை விட்டு கொடுக்கலாம், 3ஆவது தடவை அவளே திருந்திடுவா. அந்த அளவுக்கு நாம் பக்குவமாக இருக்கிறச்ச மற்றவாளும் நம்மகிட்ட பக்குவமாகவும் நிதானமாகவும் இருப்பா. கவலையே பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு சப்தமி திதியில் மிருக ஸ்ரீஷத்தில் வாரம் துவங்கி இருக்கிறதுனால சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. பெண்களுக்கு மனோதைரியம் கிடைக்கும். சூரியனுடைய சுழற்சி நன்னா இருக்குது. ஆண்களுக்கு வந்து மனோதைரியம் நன்னா இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் குழந்தைகளால் நடக்கும். வெளிநாட்டிலேருந்து பாப்பா குழந்தை ஒரு 6 மாதமாக 1 ரூபா அனுப்பிச்சிருக்க மாட்டா. இப்போ திடீர்னு பார்த்தா அம்மா அப்பா மேலே அதாவது வந்து பாசமாக இருந்து உடனே பணத்தை அனுப்பிச்சுடுவா. இதுவே அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் இந்த வாரம் கை கொடுக்கக்கூடிய வாரம் இது. ஏன்னு கேட்டால் ஜலராசிலையும் இந்த வாரம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க. துரிதமாக எந்த ஒரு காரியமும் இந்த வாரம் நடந்தேறும். நம்ம நினச்சிட்டே இருப்போம், ஆற்றுல உட்காந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம், நடக்கலையேன்னு மனசு அப்படியே கிளேஷமாக இருக்கும். சட்டுன்னு அந்த காரியம் நமக்கு நடந்துடும். எதிர்பாராத நன்மைகள் இந்த வாரத்தில் உண்டாகக்கூடிய வாரம் இது. 100%க்கு 95% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய. மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. நிக்ருத அமிர்த யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக ஸ்ரீஷத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. சப்தமி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறது. வாரம் 4 நாளும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மற்ற 2 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமையும் கடைசி சனிக்கிழமையும் சன்னதி சேவிச்சுட்டு வாங்கோ. கவலைப்படாதீங்க. எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிரும். மனசு எப்போவுமே இந்த பலகீனம்லாம் இந்த வாரம் ஓடிப்போயிடும். நல்லா பலமாக இருப்பேன், தைரியமாக இருப்பேன், தன்னம்பிக்கையெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருப்பா, உற்சாகமாக இருப்பா. ஆத்துக்கார்கிட்ட பார்த்தா ரொம்ப அந்யோன்யமாக பேசுவா. எப்போவுமே அதாவது ஒரு பதார்த்தம் பண்ணி வைக்கிறவா 4 பதார்த்தம் பண்ணி வைப்பா. பகலில் குழம்பு வத்த குழம்பு, கார குழம்பு, சாத்தமோது, கரமேது இதெல்லாம் நல்லா ஏக தடப்படலாம். இந்த விருந்து உபச்சாரங்கள்லாம் ஆற்றுல பார்த்தா குழந்தைகள்லாம் அம்மா என்ன ஸ்வீட் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கேட்காமலேயே எல்லாமே நடந்துடும் இந்த வாரம். கவலைப்பட வேண்டாம். விருந்து உபச்சாரங்கள்லாம் நம்ம ஆற்றுல நல்லா சௌக்கியமாக கிடைக்கக்கூடிய வாரம் இது. பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் கிடைக்கக்கூடிய வாரம் இது. சேரக்கூடிய வாரம் இது. வெளியூர்லேருந்து சுப செய்தியெல்லாம் வந்து சேரும். எதிர்பாராத நன்மைன்னு சொன்னால் இந்த வாரம் தான் அது. கவலைப்படாதீங்க. யோக சித்தி நன்னா இருக்கிறது. பெரியவாள்லாம் நல்லா சௌக்கியமாக இருப்பா. சில பேர் பார்த்தா அந்த காலை பிடிச்சுட்டு நடந்துப்பா. இந்த 60 வயசுக்கு மேலே அந்த வயோதிகத்தில் பார்த்தாக்கா வயோதிகம் இல்லை, நம்ம மனசு தான் வயோதிகம் மாறுது. தன்னம்பிக்கையும் தைரியமும் வைராக்கியமும் இருந்தால் வயோதிகம் எங்கேருந்து வரும்? வரவே வராது. 90 வயசில் கூட 50 வயசு போல் நம்ம இருக்கலாம். அப்படி அந்த தன்னம்பிக்கை தான் நமக்கு அவசியம் வேணும். தாழ்வான எண்ணங்களும் அந்த மனோபலம் குன்றியும் நாம் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தாக்கா அதீதியான பலம் நமக்கு கிடைக்கும். இந்த வயசானவெல்லாம் ரொம்ப அப்படியே துள்ளி குதித்து ஓடுற மாதிரி இருப்பான். அந்த அளவுக்கு தெளிவு, மனம், திடம் இந்த வாரம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. 100%க்கு 90% நன்மையே கிடைக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. ஓம் நமோ நாராயணாய. டி. நரசிம்மபுரம் மைசூர் பக்கத்தில் இருக்கிறது. குஞ்சால நரசிம்மரை சேவிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பவானி காவேரி சங்கமத்தில் தீர்த்தமாடுங்கோ. 12 முறை நல்லா முக்கி எந்திரிங்கோ. 12 முறை நம்ம மூழ்கி எந்திரிக்கிறச்ச நமக்கு தீராத பாவங்களும் கடந்த ஜென்மாவில் செய்த பாவங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அத்தனையும் நம்மளை விட்டு விலகிடும். கவலைப்படாதீங்கோ. நரசிம்மரை சேவிக்கிறதுனால நமக்கு மனோதைரியம் அதிகமாக கிடைக்கும். மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல பல விஷயங்களோடு நல்ல அறிவுரைகளோடு உங்களை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய.